நேயர்களுக்கு வணக்கம். புகார்பேட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பு ஆகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044421100066. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அல்லது உங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி முகவரிக்கும் உங்கள் பிரச்சனைகளை கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி புகார்பேட்டி ராஜ் நியூஸ், போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6018. இந்த முகவரிக்கும் நீங்கள் கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி தீர்வு கண்டவருமான திரு மணிகங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில அதிகபட்சமா பட்டா மாற்றம் எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கல, பேர் மாற்றி தரல, ஆதார் கார்டு கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போதே இடையில மாற்றுத்திறனாளிகளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது மேடம், எனக்கு கால் சரி கிடையாது, கை சரி கிடையாது, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன், எனக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கல அப்படின்னு. சில பேருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை கூட, அந்த உதவித்தொகை கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரியான சலுகைகள்லாம் அரசு கொடுத்துருக்காங்க, அது சரியான முறையில் அவங்களுக்கு போய் சென்றடையுதா அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கி நிறைய சலுகைகள் மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, நிறைய சலுகைகள் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய டிசபிலிட்டிஸுக்கு 8 10%, 5% அவங்களுடைய என்ன டிசபிலிட்டிஸ் என்ன பர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுக்கேற்ற போல் அவங்களுக்கான நிறைய திட்டங்கள் இருக்குது. அவங்களுக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தனியாக ஒரு விங்கே இருக்குது. அதில் அவங்களுக்கு உதவி மாதம் உதவி பெறுறது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில் தொடங்குறதுக்கான கடன்கள் தராங்க. அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற போல் கடன் தரத்துக்கான மத்திய அரசாங்கம் தராங்க, மாநில அரசாங்கம் தராங்க. அதிகபட்சம் குறைந்த 5 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா வரையும் தராங்க அவங்க தொழில் பண்ணுறதுக்கு. இப்படி அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து தான் இருக்காங்க. அதே போல் அரசாங்க வேலைகள் எடுப்பதற்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. பட் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு கொடுத்துன்னு தான் இருக்காங்க அரசாங்கம். இப்போ இதை அங்கே இருக்கிற சில பேர்களுக்கு அதை ரீச் ஆக மாட்டுது அந்த இது எல்லாமே. அவங்க அந்த அதிகாரிகள் அலைக்கழிக்கப்படுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போலியாக அவங்க டிசபிலிட்டிஸை சர்டிஃபிகேட்டை நல்லா இருக்கிறவங்க தான் அதுமாதிரி வாங்கி பயன்பட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க. அதில் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க யாருமே அதை அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பயன்படுறத நம்ம சமீப காலத்தில் பார்க்குறோம். அதனால் அதுக்கு சரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் அந்த உதவி சேரணும். அதை ஏமாத்துறவங்களுக்கு அதை போகக்கூடாதுன்றதுல நம்ம ஒரு நிலைப்பாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, அந்த நிலைப்பாடு எடுக்கணும். அதை கண்டிப்பா இப்போ ஓவராலா அரசாங்கத்தின் சார்பா ஒரு சலுகை அறிவிப்பு வருதுனாலே அதை உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க வாங்குறாங்களா அப்படின்னா அது 50% அப்படிதான் நடக்குது. 50% அந்த மாதிரி, அதாவது அதுக்கு உரியவர்கள் பெறுவதில்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சில தகவல்கள் அந்த மாதிரியும் இருக்கு. கண்டிப்பா அரசாங்கம் மக்களுக்கான நல்லதான் நினைச்சுதான் இதை அனௌன்ஸ் பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. ஸோ அதை கண்காணிச்சு கரெக்டா உரியவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது அதிகாரிகளுடைய இது. அதே மாதிரி மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னா தான் போய் அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ இதை விழிப்புணர்வு அப்படின்றது இந்த கிராம பகுதிகளில் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்லுது? இன்னைக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு திட்டங்களும் விழிப்புணர்வே கிடையாது. இப்போ யார் விழிப்பாக இருக்காங்களோ அவங்க தான் அதை பலன் பெறுறாங்க. விழிப்பு இல்லாதவங்க யாருமே அதுக்கு திட்டத்துக்கே போகிறது கிடையாது. இன்னுமே நிறைய மாற்றுத்திறனாளிகள் அந்த உதவி பெறாமல் தான் இருக்காங்க, எழுதி கூட போடாமல் தான் இருக்காங்க. அப்போது இந்த ஒரு செட்டப்பை உருவாக்கணும். இன்றைக்கி அந்த ஊராட்சியாக இருந்தால் அந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகள், விஓக்கள் இருக்காங்க, அவங்க அந்த இதில் யார் மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னு கணக்கு எடுத்து அவங்க சப்மிட் பண்ணி அவங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்குன்றது கொண்டு போய் சேர்க்கணும் பிஓ ஆரையும். அப்படி தான் அந்த பிடிஓவில் இருக்கிறவங்க அப்படி செய்யணும். சென்னை மாநகராட்சி போன்ற இருக்குங்களா ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் இருக்க அதிகாரிகள்லாம் அதை போய் அதில் யாராவது பாதிக்கப்பட்டாங்களோ போய் பார்க்கணும். அப்படி பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு திட்டங்கள் என்னென்னு எடுத்து உரைக்கணும். அவங்க பயன்படுத்துக்கான ஒரு வேலையை நம்ம செய்யணும். கண்டிப்பா அது பிரச்சாரங்களை, கடுமையான பிரச்சாரங்களை செய்யணும். இப்போது நீங்கள் இத்தனை பல்லாயிரம் கோடி ஒதுக்குறீங்க,
அவங்க வந்து அதை அந்த திட்டங்களை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நீங்கள் திட்டங்களை ரீச் பண்ணுறதுக்கான திட்டங்களை உருவாக்காமல் அதுக்கான செலவுகளை நீங்கள் ஒரு 10% 5% செய்யணும். இப்போ ரீச் பண்ணுறதே கிடையாது. நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட பணங்கள் வந்து பாதிக்கு பாதி அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த திட்டங்கள் போய் சேரல என்பதை நம்ம பார்க்குறோம். அதை பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரைங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், ரொம்ப அருமையான ப்ரோக்ராம், ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான ப்ரோக்ராம். நன்றி நன்றி. அதே மாதிரி எனக்கு வந்து 50 வருஷமான இது ப்ராப்ளம் வந்து. ஐயா, உங்க பெயரும் உங்க மாவட்டமும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? அது சொத்து பிரச்சனை தான். தாத்தா சொத்து அப்பாவுக்கு வந்தது. ஐயா, உங்க பெயர் உங்க மாவட்டம் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அப்புறம் மார்க்கண்டேயன், சென்னை ராயப்பேட்டை. மார்க்கண்டேயன், ராயப்பேட்டை. சொல்லுங்க ஐயா. ஆமா, நேர்ல வரதுக்கு தயாரா இருக்கேன். ராஜ்ய ஆபீஸ் தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நேர் கூட வரணும். சரிங்க ஐயா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. அது வந்து நம்ம ஆலோசனை மூலமா தீர்க்க முடியும்னா பண்ணலாம், இல்லைன்னா தொலைக்காட்சிக்கே வர வைக்கலாம். ஓகேங்களா? சரி. 1900. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. என் பேர் மார்க்கண்டேயன், சொந்த ஊர் மதுராபுரி, திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டம். அங்க உள்ள ப்ராப்பர்ட்டி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை இது. நாங்க போகாததுனால எங்க மேலே தப்பு இருக்கு. நாங்க போய் வரி கட்டவும் எதுவுமே பண்ணல. அப்பா இறந்துட்டாங்க. அப்பா பேர்ல பாகம் தெரிஞ்சிருக்கு 7 சொத்து. 13 சொத்துல 7 தான் அடையாளம் கிடைச்சது. அந்த 7 சொத்துக்குமே அவங்க மனமும் வந்து கொடுக்கல. கூட பிறந்தா பெரியப்பா பையன் தான் ஹேண்டில் பண்றாரு. அவரு நீங்க கோர்ட்ல போய் இது பண்ணி வாங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்க அண்ணன் மூத்த அண்ணன் அலைஞ்சாரு. எல்லா ஆபீஸ்லயும் ஆள் இருக்கு. அவங்க சம்பந்தியே ரீச் ஆபீஸ்ல ஆள் இருக்காங்க. அவங்களும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, அவங்களால முடியல. இன்னொரு சம்பந்தி, கோயம்புத்தூர் சம்பந்தி, அவங்களும் ரிட்டையர்டு ரீச் ஆபீஸ்ல இருக்கிறாரு, அவங்களாலையும் முடியல. நான் நேரம் அலுவலகத்துக்கு வரேன். இது நேரில் வந்து பேசலாம் முடியுமான்றது தெரியல. சரி ஐயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சரி ஒன்றும் இல்லை, நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு தொடர்பு கொள்கிறோம் அவட்ட உங்களை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இவங்க வந்து நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி ஒரு பார்ட்டிஷன் ஆகி அந்த பாகம் வந்து இவங்களுக்கு வரலன்னு சொல்றாரு. அங்க போய் கேட்டால் கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்றாங்க. அதனால என்ன டீட்டெயில்ஸ் வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவருக்கு என்ன உதவி பண்ண முடியும் சார். இந்த மாதிரி வேலைக்காகவும் பிழைப்புக்காகவும் ஊர் விட்டு ஊர் வந்து இருக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பூர்வீக சொத்து ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்தை அவங்க எப்படி பெறலாம்? இப்போது ஆதாரங்கள்ன்றதுன்னா இப்போ இவங்க அந்த டைமில் வந்து அந்த விலை போகாமல் வந்திருக்காங்க சொத்துக்கள். இவங்க சென்னைக்கு வந்த பிறகு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அது ஒரு நல்ல விலைக்கு போகும். அதனால் அது அந்த ஆதங்கம் அவங்களுக்கு வரும். நமக்கு அந்த சொத்து இருந்தால் நல்லா இருக்குன்றது வரும். அங்கே போய் பார்க்க சொல்ல அந்த 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க பார்ட்டிஷன் பண்ணி 2ஆக பிரிஞ்சு அவங்க யார் யார் பேரில் மாற்றணுமோ பட்டா சிட்டா எல்லாம் பேரெல்லாம் மாறி போயிருக்கும். இப்போ இவங்க போனால் எல்லாமே அவங்க பேரில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டா நான் சரி ஓகே எனக்கு நிறைய சொத்து இருக்குது, 7 சொத்து தான் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறார் அவர். அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இது நடக்குது. அது அப்போ வந்து நம்ம வந்து ஊரை விட்டு வந்தால் கூட நம்ம சொத்துக்கள் நம்ம தாத்தா சொத்தாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா சொத்தாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பாகப்பிரணி வந்த பிறகு பாகப்பிரணி வருதா பார்க்கணும். இல்லை பாகப்பிரணி பண்ணிக்கிட்டு நம்ம மேலே பத்திரம் பண்ணிவிட்டு பட்டா எல்லாமே நம்ம பேரில் மாற்றிக்கணும். மாற்றின பிறகு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணோமே தவிர அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் ஆன பிறகு நிறைய அவங்க யாருக்குன்னா விற்றுருந்தாங்க, நிறைய கை மாறியிருந்ததுன்னா அது வந்து மீண்டும் நம்ம பெற முடியாத அளவுக்கு சிக்கலாகும். இப்போ அவங்ககிட்டே இருந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு 10 இது மாறிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து அந்த லிமிடேஷன் ஆக்ட் போய்டும். 3 வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கணும்னு. அப்போ நம்ம சட்ட போராட்டம் பண்ணால் கூட அது வாங்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால நம்ம வந்து அதை இருக்கிறத நம்ம வந்து நம்ம பேரில் கொண்டு வந்துடணும். கண்டிப்பா சார். பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரைங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர், உங்க மாவட்டம் சொல்லுங்க. நான் தேனி மாவட்டத்திலிருந்து சிவா பேசுறேன் சார். சிவா. ஐயா, நீங்க தொலைக்காட்சி பார்க்காம தொடர்ந்து பேசலாம். ஐயா கேக்குது, சொல்லுங்க. நான் வந்து ஒரு மாதத்தினாலே. சரிங்க ஐயா. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சார். சரி. நான் வந்து தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்துல ஒரு கனடா பேங்க்ல வந்து நான் லோன் கட் பண்ணேன் சார். லோன் சரி. வந்து 3 தடவை லோன் எடுத்து முடிச்சேன் சார். சரி.
4000 லோன் கட்ட போகும்போது டெபாசிட் பண்ண கட்ட சொல்றாங்க சார். ம் டெபாசிட் வந்து 1500 ரூபாய் கட்ட சொல்றாங்க முதல். ஆ அது பிறகு ரெண்டாவது வந்து இது தாமு வந்து ஒரு 700 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க சார். ம் ம் அப்ப அந்த மேனேஜர் சொல்றாப்புல நீங்க 2 ரூபா வட்டி வரும் ம் சிஸ்டம்டா போட்டு தரேன், ம் இல்லாட்டி நீங்க வேணாம் தான் விட்டுங்க அப்படின்னு. நான் இப்ப 2 பேருக்கு 2 ரூபா வட்டி போட்டிருக்கேன், ம் 2 ரூபா வட்டி வரும்ன்றாப்புல சார். ம் என்ன பேங்க் அது? அதே மாதிரி என்னங்க சார்? என்ன பேங்க்கு? கனரா பேங்க் சார். கனரா பேங்க். சரி எடிக்யூட்ல இருக்கு சார். சரி சரி சரி. நீங்கள் முதல் லோன் வாங்கி கட்டி முடிச்சிட்டிங்களா? முதல் 3 தடவை 3வது தடவை வாங்கி 20,000 ரூபா வாங்கி கட்டிட்டேன் சார். சரி என்ஓசி வாங்கிட்டீங்களா அதுக்கு? என்னங்க சார்? என்ஓசி வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கி நாங்க திருப்பி போய் எல்லாமே கொடுத்துட்டேன் சார் லோனுக்கு. சரி இப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணும் ஐயா? பண்ணிட்டேன். என்னங்க சார்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்? இல்லைங்கம்மா, நான் இந்த இப்போ வந்து எட்டா போட்டு டபாஸ் கட்ட சொல்றாங்க, அதை வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காண்டி நான் பேசுறேன். சரி சரி சரி. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கட்ட கட்ட சொல்றாங்க. சொல்கிறாங்க, அது மக்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்கிறாரு. அதான் டபாஸ் கட்ட சொல்றாங்க சார். ஐயா அது எல்லா பேங்க்லேயும் அப்படி தான் கட்ட சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைங்க சார், நான் இன்ன வரைக்கும் கட்டினதே இல்லை சார். ம் டபாஸ் பண்ண வந்து 1500 ரூபா கட்டவே இல்லை. இன்னும் 3 தடவை வாங்கியிருக்கேன், 3 தடவையும் கட்டல. ம் இப்போ அந்த இது எதனா உங்களுக்கு செலான் எதனா கொடுத்துருக்காங்களா? என்னங்க சார்? செலான் எதனா கொடுத்துருக்காங்களா 1500 ரூபா கட்ட சொல்லி? அதை கட்ட சொன்னாங்க, நாங்கள் வேணாம்னு வந்துட்டேன் சார். ம் இப்போ முதல் வருஷம் 1500 ரூபா, 2வது வருஷம் 1500 ரூபா, 3வது வருஷம் 1500 ரூபா கட்டணும். ம் இப்போ வெறும் 50,000 ரூபாய் தான் தராங்க. ம் 50,000 ரூபாய்க்கு இந்த இது கட்ட சொல்றாங்க. ம் அது இது பிரதமர் இது அந்த திட்டமும் கேட்டு பார்த்தேன், அதுக்கு இதுக்கு இப்படி கட்டிதான் ஆகணுங்கிறாங்க. இல்லை இது எப்பவுமே எல்லாமே நீங்கள் எல்லாமே ஒரு மினிமம் அமௌண்ட் கட்ட தான் சொல்லுவாங்க ஐயா. இப்போ கட்டத்தை முதல்ல வந்து சும்மா அதான் இப்போதான் அதை கொண்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து ஃபேக்காக. நீங்க இத எதன் அடிப்படையில லோன் வாங்குனீங்க ஐயா? நீங்க டைரக்டா போய் பேங்க்ல வாங்குனீங்களா இல்ல இந்த குழுக்கள் மூலமா நீங்க போய் வாங்குனீங்களா? அப்படி இல்லையம்மா, நான் அந்த இது வந்து கடை வச்சிருக்கேன், தொழில் லோன் இல்லையா. தொழில் லோனா? வெறும் 50. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத முழுமையா நாங்க விசாரிச்சுட்டு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த 1500ன்றது எல்லா லோனுக்குமே பிடிக்கிறாங்க சார். அது வந்து பிடிக்க கூடாதுன்றது சில இந்த மகளிர் குழு போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிடிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கா அப்படின்றது இல்லை. இப்போ உங்களுக்கு இதுலேயும் பிடிப்பாங்க. மகளிர் குழு எப்படின்னா அவங்க வாங்கி தராங்களே, அவங்க வாங்கிடுவாங்க அந்த காசை. ஒரு 50 பேருக்கு ஒரு குழு தலைவராக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க 1500 வசூல் பண்ணி அவங்க பிடிக்கிறாங்க. பட் ரிசர்வ் பேங்கோட அட்வைஸ் என்னன்னா பிடிக்க கூடாது அப்படின்றது தான் அதோட அட்வைஸ். பட் இன்னமும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, பேங்க் சைட்ல இருந்து பிடிக்க தான் செய்யறாங்க. அது நம்ம கேள்வி கேட்கும் போது தான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது தான் அது வந்து தெரியும். பட் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தொழில ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் தருவோம் இல்லையா? அப்போ இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? பட் இவங்க ஆர்பிஐ தான் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு ஆர்பிஐ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா இது மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆர்பிஐ வந்து அந்த பேங்க்குக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி கேட்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி நீங்கள் பண்ணீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கும். பட் நம்மளாம் கேட்டோம்னா அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க பேங்க்கு. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன சொல்லுங்க? அம்மா கொஞ்சம் சிக்னல் இருக்கிற பக்கமா வந்து பேசுங்க. சரியா புரியல. திருநெல்வேலி மாவட்டம். உங்க பெயர்? சரி, உங்க புகார் கொஞ்சம் சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் சரியா கேட்கல.
வரும். அம்மா சரியா புரியலம்மா நீங்க சரியா சொல்றது. புரியலமா, நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது, பட் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியல. மறுபடியும் முயற்சி பண்றீங்களாமா? இணைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதே அரியுது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க, சிக்னல் இருக்கிற பக்கமா வந்து பேசுங்க, தொலைக்காட்சியை வந்து சத்தம் குறைச்சிட்டு பேசுங்க. இப்போ கடைசி தொடர்பு கொண்ட நேயர் வந்து மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுறோம், ஆலோசனை தரும். சார், அந்த மாற்றுத்திறனாளிகளை பத்தி திட்டங்கள் சலுகைகள்லாம் பேசிட்டு இருக்கும் போதே இவரும் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, இது பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து தனியா ஒரு விங்கே இருக்குன்னு சொல்றீங்க. அதே அதிகாரிகள் வந்து 365 நாள்ல ஒரு 300 நாள் கூட அவங்களுக்கு போய் விழிப்புணர்வு, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நாள்ல போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அது உபயோகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு வந்து யாருமே நீங்க இந்த திட்டம்னு கிடையாது, மாற்றுத்திறனாளி திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தயாராக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வந்து அரசு அதிகாரிகள் அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கூட்டம் எப்படி குறைக்கணும், எப்படி அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இது வந்து விளம்பரப்படுத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது. நான் கேட்குறேன், அதே கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நாள் முகாம் போடுங்க, அந்தந்த ஏரியாவில் போடுங்க, பண்ணுங்க, ரீச் பண்ணுங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கான ஒரு ஒரு வேலைப்புக்கான ஒரு இதை உருவாக்குங்க. பட் இவங்க வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. எதுவுமே வந்து இவங்களே போனாலும் அவங்கள மதித்து கிடையாது. ஆனால் பணம் மட்டும் இப்போ பாதி பணம் தான் செலவு பண்ணுறாங்க, பாதி பணம் வந்து செலவு பண்ணாமல் தான் இருக்காது. மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் கொடுக்குற பணமாக இருக்கட்டும், வேறு திட்டங்களுக்கு தான் அந்த பணம் போதை தவிர அவங்களுடைய நல்வாழ்வுக்காக அந்த திட்டங்கள் அந்த பணம் வந்து சென்றறது கிடையாது. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா வந்து இப்போ கால் செயலிழந்த ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா பள்ளிக்கு கொண்டு போய் விடுவதிலையும் கூட்டு வருவதிலையும் வந்து சிரமம் இருக்கு. அதுலயும் ரொம்ப கிராமமா இருந்தா, இன்டீரியர்ல இருந்தா அவங்க வந்து தூரமா வரணும் பள்ளிக்கு அப்படின்னா மிகவும் சிரமம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க? பள்ளி கல்வி அப்படின்றது ஒரு பேசிக். இப்போ சில திட்டங்கள் தெரியவே இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு கல்வி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த கல்வி வந்து அவங்களுக்கு தேவை. அப்ப அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூழ்நிலையே அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கான்றத பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன? சென்னை மாவட்டம். என்னோட பேர் வந்து ரீனா. லீனா? ரீனா. ரீனா, ஓகே, சொல்லுங்க. மேம், 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பைக் எடுத்தோம். புரியலமா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக் வந்து டியூல எடுத்துருந்தோம் மேம். பைக் டியூ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 5 மந்த் கிட்ட இஎம்ஐ பே பண்ண முடியல சார். சரிம்மா. பைக் வந்து சடனா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரோட்ல ஓடிட்டு இருக்கும் போதே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட பே பண்ணிட்டோம். சரிம்மா. 33,000 பே பண்ணாதான் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா பைக்கை வந்து ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். இது எந்த அளவுக்கு என்ன ஃபினான்ஸ் கம்பெனிமா அது? என்எல்சி ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு என்ன பைக்குமா? எம்எஸ்ஆ பைக். சரிம்மா. எவ்வளோ டியூ போட்டீங்க? 2 years போட்டிருந்தோம் சார். இந்த வருஷத்தோட முடியுது சார். 5 மாதம் கட்டல? நடுவில் ஒரு 5 மாசம் கட்டல சார். அது என்னன்னா உங்களுக்கு அதை கையெழுத்து அந்த உங்களுக்கு வண்டி கொடுக்க சொல்லவே, அம்மா வண்டி நீங்கள் வண்டி வாங்கினீங்களே அப்பயே எல்லாம் கையெழுத்தும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் வண்டி டியூ 3 மாதம் டியூ கட்டலைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணி ஏலம் கொடுத்துக்கான அதிகாரங்கள், வேறு பேரை மாற்றத்துக்கான அந்த பி ஃபார்ம் எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டு இருப்பாங்க உங்ககிட்டேருந்து. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ நான் பணம் கட்டுறேன், எனக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க அந்த ஃபைனான்ஸ் கிட்ட. இல்லை அது ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு போய் அதை கேளுங்க. நீங்கள் அதை ஒரு லெட்டராக கொடுங்க, வாயில் கேட்காதீங்க. நாங்க 3 வாட்டி கையில காசு வச்சுட்டு போய் கேட்டோம். அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, மேனேஜர் வரல, நாங்க சொல்லும் போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட பைசா வந்து காலேஜ் ஃபீஸ்க்காக பே பண்ணிட்டோம். இப்போ சடனா என்ன சொல்றாங்க, நீங்க 33,000 ரூபாய் கட்டினாதான் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நாங்க பைக்கை வந்து ஏலம் விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. நாங்க 1 lakh கிட்ட கட்டிட்டோம் சார் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சார்.
அந்த கண்டிஷன் நீங்கள் நீங்கள் கடைசி ஒரு டியூ கட்டலாம் கூட அவங்க ஏலம் கொடுத்துக்கான அதிகாரம் உண்டுமா அவங்களுக்கு? ஓகே அந்த கண்டிஷனில் தான் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் போய் பாருங்கள், மேனேஜரை போய் பார்க்காதீங்க. ஓகே சார். பார்த்துட்டு ஹெட் ஆஃபீஸை போய் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த 2 தவணையாக கட்டுறோம், இந்த பணத்தை 33,000 சொல்லி நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அதை கட்டுங்க. ஓகே சார். இல்லைன்னா இல்லைன்னா வண்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம பைக்கை வந்து சடனா எடுத்துட்டு போறதுனால இப்போ வேலையா நிறுத்திட்டாங்க. ம் இப்போ அதுக்கும் அவங்க இந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா பதிலும் சொல்ல மாட்டாங்க. அம்மா வண்டியை வந்து சீஸ் பண்ணக்கூடாதும்மா, அது சட்டம். உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணி தான் சீஸ் பண்ணணும். ஓகே சார். ஆனால் யார் இப்போ அதெல்லாம் சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து சீசிங் லெட்டர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள சட்டப்படியும் கொண்டு வர முடியாது அவங்கள. அதனால் நீங்கள் வந்து இப்போ இதை பர்மிஷன் வாங்கிட்டு அதை 2 தவணையாக கட்டத்துக்கான ஒரு சூழ்நிலை இது பண்ணுங்கள். இப்போ வண்டி வந்து அவங்களுக்கு இதுதான் இருக்கு. வண்டி எவ்வளவு நாள் நிக்குதோ அதுக்கும் நீங்க தான் வந்து ரெண்ட் பே ஆமாம், பண்ற அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ நோட்டீஸ் எதுவும் அமைச்சிருக்காங்களா வண்டி நாங்கள் எடுத்துகிறோன்னு சொல்லி? இல்ல சார், நாங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு லாஸ்ட் வீக் தான் அத ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். வண்டி சீஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு இது கூட இருந்துச்சு சார். சடனா எல்லாமே பண்ணிட்டாங்க. நீங்க பணம் கட்ட போனது எவ்வளவு நாளைக்கு முன்னாடிமா? பணம் இப்ப வந்து மண்டே கட்டுறோம், நாங்க மொத்தமா கட்டிடுறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஃப்ரைடே வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் எவ்வளவு நாள் ஆகி இருக்கும் இது நடந்தது? அது நடந்த ஒரு 1 month ஆயிடுச்சுதான். சரி, நீங்க அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டி கிட்ட போயிட்டோம் மேம். நாங்களே வாலண்டியரா போனோம். நாங்க கூப்பிடாம நீங்களே எதுக்கு வரீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சார், எந்த மாதிரி அலைக்கழிச்சிருக்காங்க? அவங்களே பணம் கட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் கட்ட போன இடத்துல நீங்க நாங்க கூப்பிட்ட பிறகுதான் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. இல்லை, அந்த 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 அதுக்கான ஒரு மேனேஜ் நீங்க வண்டி எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல மேம், எதுவுமே பண்ணல. நானும் எங்க மாமனாரும் போய் தான் கேட்டோம். அதுக்கே வந்து வண்டி யார் சைட்ல இருக்கோ அவங்கதான் வரணும், எங்க மேனேஜர் சொன்ன அமௌண்ட் தான் கட்டணும் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகமா கேக்குறாங்க. ஆமா மேம். அதுவும் இல்லாம இப்ப வண்டியை வந்து ஏலத்துல போட்டுருவோம், இதுல கட்டலன்னா நாங்க ஏலத்துல விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க மேம். சரி, நீங்க வந்து வண்டி யார் பேர் மேல இருக்கோ அவங்க கூட போயிருந்திருக்கணும் ஒண்ணு. அந்த அமௌண்ட் வந்து இப்போ வண்டி அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா சார்? ஆமா, அது இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். அப்படி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆர்பிஐ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ஃபினான்ஸ் கம்பெனி மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணா கொடுத்து இது மாதிரி வந்து இப்போ இவங்க சைடுல ஒரு பாசிபிள்னா என்ன சொல்லலாம் சார்? இப்போ ஆர்பிஐ ஒண்ணு நோட்டீஸ் கொடுக்காம வண்டி எடுத்துட்டு போனது ஃபைனான்ஸ் கம்பெனியோட தப்பு. அது தப்பு. அது இப்போ இவங்க அவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஆர்பிஐ கிட்ட தான் சொல்ல முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் அந்த ஃபினான்ஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி நம்பர்லாம் போட்டு இவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து உடனே அவங்களுக்கு கேட்பாங்க. அதை கேட்டு ஆனால் பட் அதுக்கும் ஒரு விளக்கம் வச்சுருப்பானுங்க அவனுங்க. ஆனால் பட் இவங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த 33 நிற்கும், அதுக்கப்புறம் ஏறாது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓகே ஏம்மா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா இந்த ஃபினான்ஸ் கம்பெனி மேலே. நீங்கள் கொடுங்க, கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆர்பிஐனா அவங்க எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணும்? நீங்கள் வீட்டிலேருந்து நம்ம ஆர்பிஐடியில் ஒரு லெட்டர் எழுதி இது மாதிரி வந்து சொந்த அந்த வண்டி எடுத்தேன், இந்த கம்பெனியில் இத்தனை டியூ கட்டிருக்கேன், இப்போ நான் கட்டல, எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் இல்லாமல் வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க, இதனால் நாங்கள் முன்னாடி இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், இந்த இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 33,000 தான் கட்டணும்னு சொன்னாங்க, நான் போய் கட்டேன், நீங்கள் போய் நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. அதனால் வந்து இதில் வந்து நான் வந்து இந்த வண்டியை நான் பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த வண்டியை எனக்கு மீட்டு தர முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பேசுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸே அனுப்புவாங்க. இன்கேஸ் இப்போ வந்து அவங்க நோட்டீஸ் கொடுக்காம வண்டி எடுத்துட்டு போனது அவங்களுடைய தவறுன்ற பட்சத்துல அப்போ அதுக்கு அவங்க வண்டி எடுத்துட்டு போன அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் விதிக்க முடியுமா? இப்போ கம்ப்ளைன்ட் பண்ணாங்க முடியாது. சோ என்ன அமௌண்ட் கட்டணுமோ அதை மட்டும் தான் கட்ட வேண்டி வரும். சோ அவங்க கம்ப்ளைன்ட் பண்றது பெட்டர். சரிங்க சார், அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்மா, தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிருங்க, இங்க பேசுங்க. வணக்கம் மேடம். அவங்க பெயர், எந்த மாவட்டம் சொல்லுங்க? கோமதி மேடம். கோமதி அம்மா, தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிருங்க, எங்க கிட்ட பேசுங்க. எந்த மாவட்டம் சொல்லுங்க? விருதுநகர் மாவட்டம் மேடம். விருதுநகர், சொல்லுங்க, உங்க புகார் என்ன?
எங்க அம்மா திருச்சி இது பண்ண வாங்குறாங்க மேடம். ம். அது விருதுநகர்ல வாங்க முடியுமா மேடம்? விருதுநகர்ல வாங்க முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமா மேடம், விழுந்துட்டாங்க கீழே. அவங்க கூட நான் போயிட்டு வர முடியல மேடம். சரி, அப்படியே இணைப்புல இருங்க. இப்போ எந்த மாவட்டத்துல இருந்து வாங்கிட்டு இருக்காங்கம்மா? திருச்சியில போய் தான் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். சரி, ஓகே. சார், இதை வந்து மாற்ற முடியுமா? திருச்சியில இருந்து முதியோர் உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கால் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால் அவ்வளோ தூரம் போய் கூட்டு போய் வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இவங்க இருக்காங்க. இப்போ அப்படி எழுதி கொடுக்கணும். இப்போ நீங்க எழுதி கொடுத்து இப்போ ஏமா இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க? அம்மா கோமதி மேடம், நீங்க வந்து தொலைக்காட்சியை பார்க்காம இங்க பேசுங்க. அம்மா கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ மேடம். அம்மா கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். இப்போ திருச்சியிலேருந்து ஏமா விருதுநகர் போனாங்க? சரி, நீங்க ஆலோசனை மட்டும் வழங்க. இல்லைம்மா, அதில் என்னென்னா இவங்க வந்து எந்த காரணத்துக்காக போனாங்கன்னா சில பேர் அங்கே தான் அந்த விஓஆரை தான் அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு அந்த உதவித்தொகைக்கு. பட் இவங்க வந்து அதை இங்கேருந்து அங்கே மாறி போகிறாங்கன்னா பட் அதுக்கு அந்த காரணங்கள்லாம் சொல்லணும். காரணங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போவோம். அதுக்கு வந்து இவங்களுக்கு அந்த சரியான காரணம் சொல்லி நான் இந்த இதுக்காக நம்ம பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இப்போ நம்ம வங்கியே வந்து பிரான்ச் மாத்திக்கிறோம், கேன்சல் பண்ணிட சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நம்ம இங்க மாத்திக்கிறோம் இல்லையா சார்? அந்த மாதிரி இது எளிய முறையா இருக்குமா? அது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தான் அதுக்கு இன்சார்ஜ். விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ திருச்சி இது. இப்போ அந்த விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இன்சார்ஜ். அதை இவங்க லெட்டர் கொடுத்தா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கொடுத்தா ப்ராசஸ் பண்ண முடியும். அதை விருதுநகர் திருச்சியில தான் கொடுக்கணும். திருச்சியில இருந்து எனக்கு இதை மாத்தி கொடுங்க, விருதுநகர் மாவட்டத்துக்கு மாட்டி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மாத்தி கொடுப்பாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் தரணும். அந்த மாதிரி இப்போ அங்க எதுக்காக போனாங்க, அங்க ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் அவங்க. இப்போ அங்க தங்கி இருக்கிறதுக்கான அந்த அம்மா பேர்ல இருக்கிற ப்ரூஃபும் தரணும். ஆமா, இப்போ அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி மாத்தி கொடுத்தா அதுக்கப்புறம் தான் மாத்த முடியும். அது வந்து அதை விட ஒரு 3 மாசம் எடுத்துட்டு ஆகும் அதை மாத்தாது. அப்ப அந்த 3 மாச பணம் வரும். பட் அந்த பிளாக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முன்னாதான் சேர்த்து வரும். அது இது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய பேர் அப்படி தான் சில பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் பொண்ணு வீடு அங்கே இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அப்படி மாற்றிட்டு அப்படி போகிறாங்க. அப்படி மாற்றி போக சொல்லி இப்படி தான் மாற்ற முடியாது. ஓகே, அப்போ கிடைக்கும். கிடைக்கும். ஓகே சார். அம்மா, நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் இந்த மாதிரி எனக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுங்க. அதுக்கான ஆதாரங்களையும் கொடுங்க. அந்த அம்மா அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே சேர்த்து கொடுங்க. எதற்காக நீங்க வந்து இங்க இந்த மாவட்டத்துல இருந்து அந்த மாவட்டத்துக்கு மாறுனீங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் எழுதி அந்த மனுல குறிப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சார், இப்போ வந்து ஒரு கடிதம், பெயர் வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட், அரசு அதிகாரி மேல ஒரு கம்ப்ளைண்ட். திருச்சி மேற்கு தாலுகா அலுவலகத்தின் தாசில்தார் அவர் வந்து நேரடியாகவே வந்து மனுதாரர்கிட்ட, அதாவது பட்டா மாற்றம் செய்யணும், தனி பட்டா வேணும், அதுக்கப்புறம் வந்து புதிய பட்டா வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 20,000 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் வந்து லஞ்சம் பெறுவதா வந்து ஒருத்தர் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்ற அளவுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த லஞ்சம் அப்படின்றது ஒழியல. இவங்க ஏன் அங்கே லஞ்ச புகார் என்னன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாம். பட் அவர் வந்து முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆலோசனை சார். இப்போ லஞ்சம்ன்றது எல்லா தமிழ்நாடு முழுக்கவே லஞ்சம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறைன்னு இருக்குது, அங்கேயே போர்டு இருக்குது. லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம்னு இருக்குது. பட் அந்த போர்டை வெளியே வச்சுட்டு தான் அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருவாய்த்துறையில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பட்டா, தனிப்பட்டா, கூட்டு பட்டாலேருந்து தனிப்பட்டா பிரிக்கிறது, தவறுதலாக பட்டா மாறிச்சு அது கொடுக்கறது, புதுசாக ஒரு இடத்த வாங்கிட்டு கிரயம் பண்ணிவிட்டு பட்டா வாங்குறது, இப்படி அந்த இடத்துக்கு ஏற்ற போல் பணத்தை அவங்க கேட்குறாங்க. இப்போ 10 லட்ச ரூபா போகுதுன்னா 20,000 கொடுங்க, 1 கோடி ரூபா போகுதுன்னா 1 லட்ச ரூபா கொடுங்க, பண்ணித்தரேன். இப்படி தான் வழக்கமாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பட்டாலாம் மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் ஓவராக எதனா பேசிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்லைனில் பழைய பட்டாவில் ஆன்லைனில் ஏற்றி வச்சுருப்பாங்க, அது இன்னொரு பேர் சேர்த்து விட்ருவாங்க. அதில் வேணுமிட்ட நீங்கள் அது கரெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் அலையணும். அது எப்படி சார் இந்த தாசில்தார் அலுவலகத்தில் மட்டும் தொடர்ச்சியாக இந்த லஞ்ச புகார்கள் வந்துட்டே இருக்கு? ஏன் அந்த அலுவலகம் மட்டும் இப்படி செயல்படுது? அதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுது. பேசலாம் சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க?
வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர், எந்த மாவட்டம்? மாவட்டம் திருவண்ணாமலையா? சிவகங்கை. மாவட்டம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சிவராஜ். ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி பார்க்காம பேசுறீங்களா? சொல்லுங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, சுருக்கமா சொல்லுங்க. என் பேர் சிவராஜ் மேடம், சிவகங்கை மாவட்டத்துல பேசுறேன். சரி மேடம். சொல்லுங்க சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து இங்க பேசுங்க. இறப்பு சான்றிதழுக்கு வந்து 1990 வந்து நான் அப்ளை பண்ணேன். ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க, கேக்குது. நீங்க தொலைக்காட்சி பார்த்துட்டே பேசிட்டு இருந்தீங்கன்னா கால் கட் பண்ணிடுவாங்க உள்ள. இல்ல சார், இல்ல. நாங்க வந்து 1990 எங்க அப்பா இறப்பு சான்றிதழுக்காக அப்ளை பண்ணோம். டெத் சர்டிஃபிகேட்டா? ஆமா. டெத் சர்டிஃபிகேட்டா, வாரிசு சர்டிஃபிகேட்டுங்களா? டெத் தான் சார், இறப்பு. சரி, ஓகே. அது வந்து நான் 90ல அப்ளை பண்ணேன். கோர்ட்டு கூட தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நாங்க தாலுகாவுக்கும் சப்ரேஷனுக்கும் அலைஞ்சு பார்த்து வயசு 81 ஆச்சு, கிடைக்க மாட்டாங்க. நான் 34 வருஷம் ஆச்சு. ஹலோ ஐயா, கேக்குது. இப்போ டெத் சர்டிஃபிகேட்டுக்காக அலையிறீங்க, கிடைக்கல. கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சார். கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. சரி. ஆமா. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நான் சரியா அலைய முடியல. திருப்பி நாங்க தாலுகா அலைஞ்சு திருப்பணம் தாலுகா. சரி. நீங்க வந்து இப்போ தாசில்தாரை பாத்தீங்களா? தாசில்தாரி பார்த்தாச்சு, கப்பலி பார்த்தாச்சு. அலைஞ்சு பேர் வரலங்க. இந்த மாதிரி அப்பா பேர் மாறி இருக்கு, ஐயா பேர் மாறி இருக்கு. வீடியோ கான்டாக்ட் பண்றேன், வீடியோ பேசுறேன், இன்னொரு கருத்து வரட்டும் அப்படின்னு அலைய வச்சு 34 வருஷமா கடன் கழிச்சிட்டு வந்தாங்க. 71 வயசு ஆச்சு எனக்கு. எத்தனை பேர் உங்க அப்பாவுக்கு? எத்தனை பேர் நீங்க பசங்க? ஹலோ, எத்தனை பசங்க நீங்க? எத்தனை பசங்க உங்க அப்பாவுக்கு நீங்க? கேட்கல, நீங்க பேசுறீங்க. ஐயா, உங்க உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என்ன மேடம்? ஹலோ, உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்களா? இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் இருக்காங்க. எல்லாம் நீங்க ஒத்துமையா இருக்கீங்களா? என்ன மேடம்? எல்லாம் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா? இல்ல, தனித்தனி குடும்பம். அவங்க தனித்தனியா சேர்ந்தீங்க. இல்ல சார், டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எல்லாருமே ஒன்னா தான் போனீங்களா கோர்ட்டுக்கு? நீங்க தனியா போனீங்களா? இல்ல, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அவங்க எல்லாம் கூட விட்டுட்டாங்க, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அவங்க யாரும் கூட வர மாட்டாங்களா? அவரும் தனித்தனியா இருக்கா சார்? ஐயா, நான் அது கேட்கல. டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்க மட்டும் போனீங்களா, அவங்களாம் எல்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணீங்களான்னு கேட்குறேன். அவங்க எல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்து அப்ளை. எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக தானே இருக்கீங்க? என்ன மேடம்? என்ன சார்? எல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. சரி, இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? கோர்ட்டு போய் அதான் 2016. 2016? ஆர்டர் அன்னைக்கு அப்பதான் ஆர்டர் ஆயிருக்கு. ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஐயா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்றத மட்டும் கேட்டுங்க. நாங்க சொல்றது கேக்குதா? கேக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு நாளுக்குள்ள டெத் சர்டிஃபிகேட் தரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்க கோர்ட்டு? ஏர்போர்ட் கொடுத்தாங்க சார். வீடியோ காமிச்சோம்னா எங்களோட பதிவுல அலைய வைக்கிறாங்க. நான் அலைக்க முடியல, வயசு போலாம். ஐயா, 2016 நீதிமன்றம் உங்களுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் தரலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா, ஏர்போர்ட் கொடுத்தாங்க. எத்தனை நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும்னு அதுல போட்டிருந்தாங்க? அப்படியே ஒண்ணு கொடுக்கல. அப்படியே நான் கொடுக்க அந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் சரியா அலைய முடியல போட்டுக்கு. கால் எடுத்து வச்சு. சரி, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது இல்லையா? ஆமா சார், இது நீதிமன்றம் இப்போ இவங்க அந்த டைம் அந்த பீரியட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீதிமன்றம் கண்டெம்ட் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக தாசில்தார் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க 8 வருஷமா வேற ஏதோ முயற்சி எடுக்கலையா? என்ன காரணம் சொல்றாங்க? எனக்கு பயிராளங்கிட்ட நாங்கள் விவோ கான்டாக்ட் பண்ணி விவோ இருந்து எழுதி வாங்கி நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம்னாங்க. நாங்கள் அலைஞ்சிட்டே இருந்து அலைய முடியல. அதுக்கு மேலே அலைஞ்சு.
சரிங்க ஐயா, இதுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க அலைய முடியாதுன்னு சொல்லாதீங்க. அலைஞ்சு தான் வாங்க முடியும். சரிங்களா? நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை வந்து தாசில்தார் VORஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேவா? நீங்க அதே நீதிமன்ற அவமதிப்பு எந்த சப்கோர்ட்ல தானே கொடுத்தீங்க? அந்த நீதிமன்ற சப்கோர்ட்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்க உங்க வக்கீல வச்சு. அவங்க வக்கீல் வச்சு தொடச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்ற அவமதிப்பு அந்த தாசில்தாருக்கு நோட்டீஸ் போவோம். நோட்டீஸ் போனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. தைரியமா அதை பண்ண நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்க பதிவு பண்ணுங்க. சரியா? நீங்க வந்து அலையெல்லாம் தேவையில்லை. நீங்க இது மட்டும் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் தயவு செய்து இங்க தொலைபேசியை கால் பண்ணும்போது நீங்க தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. தொலைபேசியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சரி, இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தோம்னா 34 வருஷம் ஆயிருக்கு அந்த நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 8 வருஷம் ஆகுது. ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவையே வந்து இவங்க இது பண்ணல. ஒரு சரியான விஷயங்களை அவர் சொல்ல. இதுல என்னன்னா அதுல 6 பேர் இருக்காங்க நல்ல கிளியரு. அதுல 2 பேரும் மட்டும் ஒண்ணா வந்திருப்பாங்க. ஒரு 4 பேர் ஒண்ணா வந்திருக்க மாட்டாங்க. அப்ளை பண்ண அவங்க தனியாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, இவங்க தனியாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே ஏற்பட்டிருக்கும். அப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்பட சொல்லத்துல நீங்கள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தாசில்தார் என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் இப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது, அதனால நீங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டு கோர்ட்டில் என்ன டைரக்ஷன் கொடுத்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேசிக் அடிப்படையில் இவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியல. இப்போ உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஆகும் அப்படி ஆகும். இப்போ 2014 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2014 ஆர்டர் கொடுத்த பிறகு என்னன்னா இப்போ வந்து VORஐ என்கொயரி பண்ணி அதை கொடுக்கணும். அதை தாசில்தார்கள்கிட்ட அது என்கொயரி பண்ணாமல் பெண்டிங்லேயே இருந்திருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் இந்த என்கொயரின்றது 8 வருஷமா கிடப்பில் போட்டிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் 8 வருஷம் 200 வருஷமாக கிடப்பில் கிடக்கு. நீங்கள் வந்து யார் இப்போ வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு வேலையை செய்வாங்க. ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான காசு எல்லாம். அவருக்கே வந்து 70 வயது ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலேயும் ஃபாலோ பண்ணிட்டு அவர் 34 வருஷமா அலக்கழிச்சது பத்தாம இப்போ மறுபடியும் இன்னைக்கு எல்லாமே வந்து எந்த வருவாய்த்துறை இந்த நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த வருவாய்த்துறையில ஏன் இப்படி பணம் வாங்குறேன்னு கேட்டீங்க. நீங்க இந்த இவர் பணத்தை அன்னைக்கே ஒரு பணம் கேட்டிருப்பாங்க அவருக்கு. அந்த பணத்தை இவர் கொடுத்தோன்னா அன்னைக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க இவருக்கு. அந்த தாசில்தார் அந்த VORஐ மாறி போயிருப்பாங்க. இந்த வருவாய்த்துறையில இந்த லேண்டில் பணம் அதிகம். அதே மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, பத்திரப்பதிவுத்துறை, அங்கேயும் பணம். இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்டது இடம் வந்து வேல்யூ அதிகமாக பணம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பணம் இடம் வாங்குறவனுக்கும் லஞ்சம் கொடுக்கணும், பதிவு பண்ணுறவனும் கொடுக்கணும், இடம் விற்கிறவனும் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும், அப்போ தான் பதிவு பண்ணுவாங்க. அதே போல் இந்த வருவாய்த்துறையில் என்னன்னா இப்போ ஒரு இடம் ஒன்று வாங்கி இப்போ இவங்க ஒரு இடம் வாங்கிட்ட பிறகு அங்கே பதிவு பண்ண பிறகு இங்கே ஒரு சிறிய முரண்பாடு இருக்குல்ல சார். இப்போ வந்து அரசாங்கம் வந்து தைரியமாக போர்டில் வெளியில் போகும்போதே வருவாய்த்துறை அலுவலகத்தில் வந்து எண் வச்சுருப்பாங்க, லஞ்ச புகார் எண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஒருத்தர் அதிகாரி கேட்குறாருன்னா அந்த மக்கள் தானே கொடுக்குறாங்க. அப்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு டெய்லி ஒரு செய்தி வருது, எப்படியோ இந்த லஞ்ச புகாரில் சிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லா மக்களும் அதை செய்ய மாட்றாங்க. சரி, நீங்க மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா? மக்கள் மேலே தப்பு. மக்கள் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யாரை இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நாகப்பட்டினத்துல இருந்து தமிழ்ச்செல்வன் கூட பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? விதை நெல் குறித்து ஒரு கோரிக்கை முதலமைச்சருக்கு தான் கோரிக்கைது. இப்போ ஒரு விதை நெல் ADT 54 அப்படின்னா அது 135 நாள் வயது உடையது, அப்பதான் அறுவடைக்கு வரணும். ஆனா 80 நாள்ல அறுவடைக்கு வந்திருக்கு. அப்ப இது வந்துட்டு அரசிடம் கொள்முதல் செய்யப்பட்ட விதை நெல். இது நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். அந்த விதை நெல் கொள்முதல்ல எதுக்கு நான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உழவர் நலத்துறை அமைச்சருக்கு நெருக்கமான இப்ப MRK இருக்கான அவர் நெருக்கமான இடத்துலதான் அவங்க வந்துட்டு விவசாய சங்க தலைவர்கிட்ட தான் கொள்முதல் பண்றாங்க லாட்டாவே. இது விதை நெல்ல வந்துட்டு இந்த கொள்முதல்ல வந்துட்டு மிகப்பெரிய தவறு நடக்குது. அதிகாரிகள் தவறு கிடையாது, அரசியல்வாதி தவறு. அதன் விளைவாக 85 நாளே அறுவடைக்கு வருதுனாக்கா கொஞ்சம் முளைச்சு கொஞ்சம் முளைக்காம இருக்கு. இது குறித்து முதலமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு அரசு மூலியமாக விதை நெல்லை கொடுக்கணும். இது அரசு கிட்ட வாங்கின விதை நெல்லை குறித்து தான் நான் பேசுறேன். அரசு தரமான விதைகளை கொள்முதல் செய்யணும் மேடம். இன்னொரு சின்ன கருத்து மேடம், நீங்க வருவாய்த்துறை லஞ்சத்தை பற்றி சொன்னீங்க. பெரும்பாலான மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை பூட்டி தான் கிடக்கு, லேண்ட் போன வேலை செய்யாது. இது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கு மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றிங்க ஐயா, உங்களுடைய பொது நலனுக்கு பாராட்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இப்போ வந்து கடந்த வாரத்துல இவர் சொன்னது போல ஒரு செய்தி நம்ம நியூஸ்லயே வந்து ஒளிபரப்பணும். என்னன்னா 3 மாதங்கள் வந்து விளையக்கூடிய ஒரு நெல் விதை வந்து 35 நாட்கள்ல வந்து விளைஞ்சிருச்சு, ஆனா அதனால பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி வேதனையோட தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த செய்தியும் நம்ம நியூஸ்லயே வெளியிட்டு இருந்தோம்.
ஸோ இதுல கூட மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அது. இப்போ இது மற்ற விஷயங்கள்லாம் போகட்டும், பட் விவசாயம் அப்படின்றது அதுலயும் போய் இந்த மாதிரி ஊழல் பண்ணணுமா? இன்றைக்கி என்னென்னா எல்லா துறையிலையும் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளை எப்படி அடித்து 1000 கோடி 2000 கோடி அடிக்கின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க எல்லா துறைகளும். சரி, இந்த கடந்த இந்த கடைசி அந்த 1 ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக நடக்குது. நானே கேட்குறேன் வந்து இப்போ தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு அவர், இப்போ இது வந்து எவ்வளோ ஒரு வேதனை, ஒரு விவசாய சங்க தலைவராக இருக்கார், அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு சொல்கிறாரு. ஏன்னா அந்த டெல்டா மாவட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க அரிசி சப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்படி இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இது நேரடியாக இதை தலையிட்டு அது என்னென்னு தீர்வை காணணும். அதை இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை இப்போ அவர் விவசாய சங்க தலைவர் இப்போ வந்து தனியார்ல இருந்து அவங்க விதை நெல் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பிரச்சனை, அதாவது அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது எடுக்கலாம். இதை வந்து அரசாங்கத்தினுடைய வாங்கியிருக்காங்க, அரசாங்க அலுவலகத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. சோ இது வந்து நிஜமாவே நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. அப்போ அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்போ அந்த மாவட்ட கலெக்டர், இப்போ ஐயா சொன்னார், ஐயா போல ஒரு 100 பேர் 200 போயிட்டு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாதான் அது வந்து செய்தியை வந்து வெளியாகும். அப்போ தான் வந்து அதை வந்து அந்த தவறுகளை பண்ண மாட்டாங்க அவங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வரும். நீங்கள் அதை பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக கொண்டு வரணும் அதை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இவர் சொல்கிறத பார்த்தா 200-300 கோடி ஊழல் இருக்கும் அதில். ஆமா. இப்போ ஒரு புதிய ரக நெல் விதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, மண் சார்ந்த விஷயமும் கூட. மண்ணும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரும்போது அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தானே வந்து இதை விற்பனைக்கு கொண்டு வரணும். இவ்வளோ அவசர காலத்துல இதை கொண்டு வந்து இவ்வளோ விவசாயிகள், ஏன்னா கடந்த வாரத்துல ஒரு செய்தி இதோ இப்போ இவரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சோ இது பெரிய விஷயம் இல்லையா? இது டெஸ்ட் பண்ணி ஆய்வு பண்ணி அனுப்பலையோ? இல்ல பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அந்த விதை நெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து கண்காணிக்கப்படணும். இது வந்து இதை தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நெல் பயிராக இருக்குது. இதை வச்சு தான் அந்த மண்ணும் பாதுகாக்கப்படும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நெல்லை போட்ட ஒரு 3 வாட்டி பயிரிடலாம், 4 வாட்டி அந்த இடமே வராது, அந்த இடத்துல பயிரே வளராது, அப்படிலாம் இருக்குது. அப்போ அதை வந்து அந்த மண் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கணும். இதே போல் தான் மீத்தேனுக்காக பெரிய போராட்டம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா இதெல்லாம் இவங்களை திட்டமிட்டு தரிசு நிலமாக ஆக்கிறதுக்கான ஒரு வேலையாக கூட நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இது ஏற்படுது நமக்கு. இன் ஃபியூச்சரில் அப்படி கூட ஆகும். அப்போ அந்த தரிசு நிலம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு மறைமுகமான ஒரு சதியாக கூட நம்ம பார்க்கலாம். அதை வந்து அரசாங்கம் வந்து இதை கண்காணிக்கணும். அதை கண்காணிச்சு இதை வந்து உடனடியாக அதை மாற்றி அமைக்கணும். அதை இப்போ இவங்க வந்து ஒரு விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும். அதை போராட்டம் பண்ணணும். ஏன்னா வந்து இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இது இன்னைக்கு மட்டுமே ஒரு 3 மாசத்துல முடிகிற விஷயம் இல்லை. நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு போனோம் நம்ம இந்த இடத்த. அப்போ இதை வந்து ஒரு பெரிய தமிழக அரசு அதை உடனடியாக தலையிட்டு அதை அவங்கள பாதுகாக்கணும். அதை 135 நாட்களான ஒரு பழைய விதிநிலையை திருப்பி அவங்களுக்கு வழங்கணும். அதை அதுக்கு யார் கான்ட்ராக்டர், இதில் என்ன உள்ள தப்பு நடந்துச்சு, இதெல்லாம் விசாரிக்கணும். அதை இதெல்லாம் எவ்வளோ பெரிய பணம் கைமாறி இருக்குன்றதை பார்க்கணும். அதை அரசாங்கத்துக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு சிறிய கோரிக்கை, கண்டிப்பா விவசாய பொருட்களை வந்து ஊழல் பண்ணவே கூடாது. அதுல வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா முதல்வருக்கும் நாங்க கோரிக்கை விடுக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பேட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டம் மேடம். உங்க பெயர்? கன்னியம்மாள் மேடம். சொல்லுங்க. வீட்டுல 8 சவரன் நகை திருட்டு போயிடுச்சு மேடம். அது கேஸ் குத்தோம். அது ஃபர்ஸ்ட்ல சந்தேக பேர்ல குத்தோம் மேடம். அப்ப ஆள் தெரிஞ்சு கேஸ் குத்தா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். எவ்வளவு நாட்கள் ஆகுதுமா? போன வருஷம் 4ஆம் மாசம் மேடம், 2023ல. சரி, எப்பேர் கத்து குத்துக்கிறாங்க மேடம். போய் கேட்டா எதுவும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன். இப்ப ஆள் தெரிஞ்சு சொல்றேன். அவங்க கேஸ் அவனே ஒரு 5-6 இடத்துல எடுத்துட்டு மாட்டிக்கணும் மேடம். அவனுக்கு எங்க வீட்டாண்டு வந்துக்கிறான், பக்கத்து வீட்டுக்கார் பாத்துக்கிறாங்க. அப்புறமா சொல்றாங்க ஒரு வீட்டுல மாட்டின பேருக்கு அவன் தான் வந்தான் அப்படின்னாங்க மேடம். அப்பயே போய் கேஸ் கொடுத்து எடுக்கல. திரும்பவும் ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு 5 வீட்டுல, அதான் ஒரு ஆர்னி வீட்டுல திருடி மாட்டினான் மேடம். அப்பவும் போனா எங்க கேஸ் எடுத்து அவன் விசாரிக்க மாட்டேன்றாங்க மேடம். சரி, என்ன சொல்றாங்க அங்க? அவனை விசாரிக்க மாட்டேன்றாங்க மேடம். கை ரேக பொருந்தல அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரே பாத்துக்கிறாங்க மேடம், வீட்டு பின்னாடி இருந்து போனதை. அவங்க கேஸ்ல பதிலே இல்ல மேடம். போனா வெளியே போன மட்டும் சொல்றாங்க மேடம், எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. சரிங்கம்மா, இணைப்புல இருங்க. அம்மா வணக்கம். எப்பமா காணாம போச்சு நகை? கடந்த வருடம் 2023. சரிம்மா, காணாம போச்சு. நீங்க கம்ப்ளைண்ட் உடனே கொடுத்தீங்களா, லேட்டா கொடுத்தீங்களா? உடனே அன்னைக்கே சார், அன்னைக்கே போய் கொடுத்தோம். அன்னைக்கு மறுநாள் வந்து அன்னைக்கே சாயங்காலமே போலீஸ் வந்தாங்க சார். சிஎஸ்ஆர் போட்டாங்களா அன்னைக்கே?
ஐஎஸ் கார்டு போட்டு கொடுத்துக்குறாங்க சார். சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க? அது 8ஆம் தேதி போட்டாங்க சார். சரி, அது அந்த எஃப்ஐஆரில் வந்து என்னென்னு போட்டிருக்காங்கம்மா? அதுதான் தேடி தர மாதிரி போட்டுக்கிறாங்க சார். நாங்கள் 9 சவரன் நகை போயிடுச்சு, அவங்க என்ன 6.25 சவரன் தான் சார் போட்டு கொடுத்துக்கிறாங்க. சரி, எதனா ஒரு திருடனை பிடிச்சாங்களா? இல்ல இவங்க திருடனை கை காமிச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சு வீட்டுல திருடினாங்க சார். 5 வீட்டுல நாங்க 5 பேர் ஒன்னா போய் கேஸ் கொடுத்தோம் சார். சரி, அவங்க எல்லாரும் ஒத்துக்கணும், எந்த மட்டும் ஒத்துக்கல ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து விருதம ஸ்டேஷன் அங்க வந்து அவங்க கண்ட்ரோல், நாங்க லட்சிய ஸ்டேஷன் உங்க ஸ்டேஷன்ல மாட்டினாத்தான் அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லம்மா, நகை எதனா பறிமுதல் பண்ணாங்களா அவங்க கிட்ட இருந்து? அவங்க கிட்ட இருந்து 35 சவரன் சார், நியூஸ்ல எல்லாம் கூட போட்டாங்க சார். சரி, அந்த நகையில உங்க நகை இருந்துச்சா பாத்தீங்களா? காட்டல சார் எங்களுக்கு. காட்டலையா? அது விரத மட்டும் கண்ட்ரோல், நாங்க லட்டேரி கண்ட்ரோல்னால உங்க ஸ்டேஷன் வேற எங்க ஸ்டேஷன்ல இல்ல அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க சார் வெளியே. இல்லம்மா, நீங்க வந்து இப்போ திருட்டு போனது நகை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா? பக்கத்து மற்றவங்களுக்கு எல்லாம்? அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க சார். எத்தனை சவரம் கொடுத்தாங்க? ஒருத்தருக்கு 2 சவரம் போனவங்களுக்கு 1 சவரம் கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி 8 சவரம் போனவங்களுக்கு 3 சவரம், 9 சவரம் போனவங்களுக்கு. அது எப்படிமா உங்க பக்கத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து விருதம் பட்டு நீங்க லத்தேரி அப்படின்னு அதை எப்படி பிரிச்சாங்க? ஸ்டேஷன் வேற கண்ட்ரோல் மேடம். நீங்க பக்கத்து வீடுன்னு சொல்றீங்க. இங்க வீடு மேடம் பூர்வீகம் இங்க தான். ஆனா பாட்டியா வீடு சேர்ந்தூர் மேடம் அவனுக்கு. இல்ல, ஒரு தெருல ஜூரிஸ்டிக்ஷன் மாறும். அதனால அவன் வந்து தெருல மாறும். ஏம்மா, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப அந்த எஃப்ஐஆர் அவங்கள சார்ஜ் ஷீட் போட்டாங்களா இல்லையாம்மா? அது எனக்கு தெரியல சார். ஆனா அவன் மேல நான் போய் குடுக்குறேன். அவன் எடுத்து இது வரைக்கும் இல்ல, கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வந்துச்சா? கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்கா? இல்ல சார், எதுவும் வரல சார். வரும், இனிமேல் வருமா? அது சரி, நீங்க லத்தேரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அங்க என்ன சொன்னாங்க? அவன் பேர்ல எஸ்பிஎஸ்ல 5 முறை கொடுத்தேன் மேடம். கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்தேன். இது வரைக்கும் அவனை விசாரிக்கவே இல்லை மேடம் எங்க கேஸுக்காக. இல்லம்மா, இது எஃப்ஐஆர் போட்டாங்க. இனிமேல் இவங்க மற்றவங்களுக்கு ரிட்டர்னா ப்ராப்பர்ட்டி 4 வீட்டுக்கு வந்து அந்த திருடன் கிட்ட இருந்தே வாங்கி கொடுத்துருக்காங்க நகையை. இவங்க வீட்டுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல லத்தேரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் அங்க வந்து மாட்டின 2 டைம் போய் சொல்றேன் மேடம். அவன் நாங்க விசாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். அவங்க எதனால சொல்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லம்மா. அந்த இதுல வந்து நகை உங்க நகை இருந்திருக்காது. நகை இல்லாதனால அப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த எஃப்ஐஆர்ல தான் இனிமேல் தான் சார்ஜ் ஷீட்டை போட்டு அந்த வழக்காக தான் கொண்டு வருவாங்க. அதை அதுதான் சார் எங்களுக்கு எப்படின்னு தெரியல சார். வழக்காக தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கைரேகை இல்லைன்றீங்களே, அந்த பையன் தான் சார் பக்கத்து வீட்டுக்காரன். அவன் வந்து 12 மணி காலையில பஸ்ல வந்து வீட்டுல எல்லா இடத்துல விசாரிச்சு போய்க்கிறான் சார். எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு போவாங்க. சரிம்மா, இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தீங்களா? அது என்னாச்சு? அவங்களும் அதே தான் இந்த லத்தேரி கண்ட்ரோலுக்கு தான் அவங்க அனுப்புறாங்க சார். இவங்க லத்தேரி கண்ட்ரோலுக்கார கூப்பிடவே மாட்டேன்றாங்க சார். அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. அப்படிதான் அந்த எஸ்ஐ போன ஒரு மாதிரியா பேசிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு சார். போங்க வெளியே அப்படின்ட்டு. சரிம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சி முதல் தொடர்பு கொள்றோமா நாங்க? சரிங்க சார். நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க சார். இந்த காலருக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினார் பார்த்தீங்களா? அதாவது வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் அந்த நம்பரே எடுக்க மாட்டாங்க. வருவாய்த்துறையில் நீங்கள் கேட்டிருந்தீங்க லஞ்சம். நான் கேட்ட கேள்விக்கு அவர் இந்த பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு தான் நாங்கள் ஃபோன் பண்ணால் அந்த நம்பரை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது செயல்படாதமா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்க்கலாம், நீங்கள் எல்லாமே வந்து கரப்ஷன் கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நீலகிரியில் கூட பார்க்கலாம், ஒரு மாவட்டத்தில் ஒரு கமிஷனரை வந்து ஊழல் தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணுது. ஒரு 10 நாளில் பார்த்தோன்னா அவருக்கு வேறு இடத்துல போஸ்டிங் போட்டு அனுப்புகிறாங்க. ஊழல் தடுப்பு பிரிவு கைது பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க. 11 லட்சத்தை கேஷ் வச்சுருக்காருன்னு. அதை பார்த்தோன்னா இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு மாவட்டத்துக்கு அவர் இன்சார்ஜாக போட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு கமிஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்வீங்க? இப்போ பாருங்கள், ஒரு பாலம் இருந்து விடுச்சு, 3 மாதம் தான் ஆச்சு, 15 கோடி தண்டாரம்பட்டில் திருவண்ணாமலையில். இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணியிருந்தாரு, பொதுப்பணித்துறை என்ன பண்ணியிருந்தீங்க, அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருந்தாங்க? இது இந்த 15 கோடி யாரோட சொத்து? மக்களோட சொத்து. உங்கள் அப்பாவோட சொத்தாது, மக்கள் வரி பணம் தானே அது. அதுக்கு பதில் யார் சொல்லணும்? இந்த அரசாங்கம் தான் சொல்லணும். இப்போ தண்ணி கீழே போனோடனே அது விடுதுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இது மாதிரி லட்சத்திக்காக தான் பதில் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய பணம். உங்கள் வீட்டு கட்டுறதா அப்படி கட்டுவீங்களா? உங்கள் வீடு கட்டுறதா கட்ட பிள்ளைரை போட்டு கட்டுறீங்களே? அமைச்சரை கேட்குறேன், கலெக்டரை கேட்குறேன், எல்லாரையும் கேட்குறேன். பட் ஒரு பாலம் 15 கோடி, அப்போ யார் பொறுப்பு? அந்த அமைச்சரும் அந்த மாவட்ட கலெக்டர் அந்த கான்ட்ராக்டர்காரங்கிட்ட தான் அந்த காசை வாங்கணும். திருப்பி வாங்கினா மட்டும்தான் ஒரு பயம் ஏற்படும். இப்போ இதே தான் சேம் லஞ்ச ஒழிப்புத்துறை. எல்லாமே ஒரு கட்டிங் தான். நீங்கள் எந்த தவறுனா பண்ணலாம்.
நீங்கள் பண்ணிட்டீங்க மாட்டிட்டீங்கன்னா அந்த அந்த அமைச்சருக்கும் ஒரு இலாக்காவுக்கு இருக்கிற அமைச்சருக்கு நீங்கள் பணம் கொடுத்தா திருப்பி நீங்கள் அந்த போஸ்டிங் வந்துடுவீங்க. அப்படி தான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. இந்த வருவாய்த்துறையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், இந்த கான்ட்ராக்டுக்காரங்க எல்லாமே ஒரு இப்போ இந்த ரோடெல்லாம் பேட்ச் ஒர்க்கு தான் போட்டுன்னு இருக்காங்க. எந்த ரோட்டையும் ஒழுங்காக போடுறது கிடையாது. எல்லாம் காசு தான். இப்போ 4000 கோடி 5000 கோடி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். மக்கள் மேலே எந்த ஒரு நல்ல அக்கறையும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு. பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யாரெங்கன்னு அழைக்கிறீங்க? வணக்கம்மா, எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம். பெயர் சொல்லுங்க, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. மேடம் நான் செங்கல்பட்டு மாவட்டம் சிவகாமி பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க. தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிங்கன்னா தான் பேச முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் மேடம். அம்மா சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி எனக்கு பிஎஃப் பைசா வரல மேடம். அம்மா பிஎஃப் பைசா வரல மேடம். 15 வருஷம் ஆகுது. பிஎஃப் அமௌண்ட் சார் 15 வருஷம் ஆகுது சார். பிஎஃப் பைசா வரல சார். எங்கம்மா வேலை செஞ்சீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் சார். என்ன வேலை செஞ்சீங்க? நான் சிமெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சார். சரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணோம். அது 30,000 வாங்கினாங்க சார். ஆனா எனக்கு பைசா வரவே இல்லைங்க சார். நான் போயிட்டு கேட்கறேன், ஆனா ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்பத்தூர் ஆபீஸுக்கு போயிட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு ஃபார்ம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க திருப்பி. அதுக்கப்புறமேட்டு அவர் தரவே மாட்டாங்க சார். நீங்க திருப்பி எழுதி கொடுக்க வேண்டியது. நீங்க எழுதி எத்தனை வாட்டி இந்த 15 வருஷமாவும் நம்ம கம்பெனிக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன் சார். எனக்கு இப்ப நான் கொரோனாக்கு அப்புறம் போயிட்டு லாஸ்ட் நிறுத்திட்டேன். நீங்க ஒண்ணு இந்த நம்ம இந்த எந்த மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழிலாளர் நல வாரியம்னு இருக்கும். தொழிலாளர் நல வாரியம். ஆமா, அந்த மாவட்டத்தில் அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விசாரிச்சு அதை உங்களுடைய அந்த பணத்தை வாங்கி கொடுத்துக்கான ஒரு இதுவே பண்ணி கொடுப்பாங்க அவங்க. சரிங்க சார். சார் இன்னொரு ப்ராப்ளம். சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி எனக்கு மகளிர்ல காசு போடுறாங்க சார். எங்க வீட்டுக்கார கொத்து வரதே செய்யறாங்க. எனக்கு காசு 1000 ரூபாய் போடுங்க சார். ஓஹோ, ஆனா போன் நம்பர் ஒரே நம்பர் இருக்கா? ஒரே நம்பர் தான் இருக்கு சார். எனக்கு காசு போடவும் இல்ல, கொத்து வரதான் செய்யறாங்க சார். ஆனா ஏம்மா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வந்தா வரலீங்களா? எனக்கு வரலீங்க சார், போடவே இல்ல. ஆனா அதே ஒரே ஃபோன் நம்பர் இருக்குல்லம்மா, அந்த ஃபோன் நம்பரை மாத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி அந்த ஆதார் கார்டில் இணைங்க. முதல்ல இணைச்சிட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க மனு கொடுங்க. ஒரே ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அவர் அக்கௌண்ட் ட்ராக்கிங் இருந்தால் இதில் வராது. எனக்கு ஃபர்ஸ்ட் போடவே இல்ல சார். முதல்ல போடல எனக்கு. இல்ல நீங்க அந்த நம்பரே வந்து ஒரு ஃபோன் நம்பர் தனியா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வாங்குங்க. எனக்குன்னு தனியா ஃபோன் நம்பர் இருக்கு சார். அது கூட தான் ஜாயின் பண்ணேன். என் நம்பர் தான். எழுதி கொடுத்தீங்களா? எழுதி கொடுத்தோம் சார். என் நம்பர் தான் கொடுத்தேன், தனியா ஃபோன் நம்பர். சரிம்மா, உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமா? இருக்காமா? சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடுலாம் இருக்குங்க மேடம். இப்ப வசதி நம்மளுக்கு கம்மி தானா? இல்ல அப்படி இல்ல, சில காரணங்கள் பாக்குறாங்க. வாங்குறாங்க மேடம். மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? அதுக்கப்புறம் சொந்த வீடு இருக்கா? நான் லோன் வாங்கியிருக்கேன், தர மாட்டேன்னு சொல்றாங்க. லோன் வாங்கியிருக்கீங்க, அதனால தரமாட்டோம். கடன் தான் மேடம் 7 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன் பேங்க்ல. இல்ல உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்குல்ல, எதற்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு? அது என்ன பேங்க்ல வந்து 7 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறது ஐடி ஒண்ணு போட்டாங்க மேடம். ஐடினா நாங்க காசு கட்டுற மாதிரி. காசு கட்ட 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறதுக்காக வருமான வரி கட்டுற மாதிரி ஐடி ஒண்ணு போட்டாங்க மேடம் எங்களுக்கு. அதான் நீங்க வருமான வரி கட்டுறதுனால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அம்மா நீங்க வருமான வரி கட்டுறதுனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். வருமான வரின்றது கடன் வாங்குறது சார். அது 7 லட்சம் ரூபாய் லோன் வாங்கணும். பிரச்சனைக்காக ஒரு நீங்க வாங்கினதுக்கெல்லாம் லோன் ரிஜெக்ட் ஆயிருக்காது. நீங்க லோன் வாங்குறதுக்காக ஐடி நீங்க ஃபைல் பண்ணிருப்பீங்க. வருமான வரி நீங்க 3 வருஷம் கட்டின மாதிரி காமிச்சிருப்பீங்க. அந்த வருமான வரி கட்டுறதுனால தான் உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்கும். நீங்க வருமான வரி கட்டுறதுனால இந்த மகளிர் உதவி தொகை வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான்.
அதுதான் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க இதெல்லாம் நீங்க இப்போ வேணா அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கம்மா, கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே தர மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து ஒரு புதுசா வந்து இந்த முகாம் நடத்தி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம்ல வேணா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா அனைத்து மகளிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த தகுதிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? நீங்க மறுபடியும் அந்த முகாம் நடத்தும் போது அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்க மேடம். சரிங்களா? நன்றிம்மா இணைப்புல வந்ததுக்கு. சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வந்து வருவாய்த்துறை அலுவலகத்துல இருக்கிற லஞ்ச புகார் எண் வந்து இணைப்பே கிடைக்கல, செயல்படல அப்படின்றதும் சில விஷயங்கள் சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்து அரசாங்கம் சரி செய்யணும் அப்படின்றத நான் கோரிக்கையா வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் மக்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் நிறைவான ஆலோசனைகளை வழங்கியதற்காக நன்றி சார். நன்றிம்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.